லிட்ரலாக ஒரு வருஷம் அப்போது ஒரு வீடியோ போட்டு நான் 12th முடிச்சோன்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா அண்ட் திஸ் இஸ் ரைட் வீடியோ ஃபார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளாகவே வெறும் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த டைம் டு மேக் இட் ஆர் லாங் ஃபார்ம் வீடியோஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு த டி ட்ரெண்ட். நான் தான் உங்கள் தினேஷ். ஸோ ஹவு டு ஐ ஸ்டார்ட் மை யூடியூப் சேனல்? இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது எங்கேயோ ஸ்கூல் டேஸ்லேயே. ஏன்னா ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். அவங்க பிடிச்ச விஷயத்த ஹாப்பியாக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நானுமே இந்த ஸ்கூல் டைம்ஸில் எனக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிருக்கேன். பட் ட்ரை மட்டும் தான் பண்ணிருக்கேன். பட் நம்ம ட்ரை பண்ண எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா இட்ஸ் 0% பாசிபிள். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து இத்தனை விஷயம் ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும். அந்த கிளிக் ஆகிற விஷயம் தான் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸே கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தெரியாது. ஏன்னா அந்த வயசுலேயே நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் யூடியூப். எனக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியாது. அந்த வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வராது, எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவனா என்கிட்ட வந்து எதுவுமே இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட ஒரு புக் இருக்கும், யூடியூப் இருக்கும், இல்லை கூகுள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு புக் எடுத்து அதை வந்து சும்மா ரீட் பண்ணி அதில் ஒரு 4-5 ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சு ஸோ அந்த வீடியோ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் வந்து பேசி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தான் லியோனார்டோ டார்வின்ஸ் யாருன்னு சொல்லியிருப்பேன் இந்த சேனலில். ஸோ டைம் இருந்தால் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பார்த்துருவாங்க. அங்கே இருக்க வீடியோக்கும் இங்கே இருக்க வீடியோக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால இந்த வீடியோவில் ப்ரூவனாக சொல்ல முடியும். ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் சேனல் ஜேர்னி. பட் எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ஸ்டார்டிங்லேயே மேலே போயிடுவாங்க. சில பேர் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியும் மேலே வராமல் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்கும். பட் இந்த வீடியோ போட்ட ரீசனே யூடியூப்லேருந்து ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எல்லோரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற மெயின் தடையே என்கிட்ட நல்ல கேமரா இல்லை, நல்ல மைக் இல்லை, நல்ல லைட்டிங் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாம் யூடியூப் என்ன போகிறனே தெரியாது. பட் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு காரணம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் சொல்கிறேன், நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மேலேயே வர முடியாது. இப்போ இதை பற்றி நான் பேசுகிறேன்னா இதெல்லாம் வந்து நான் கடந்து தான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாம் உடனே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும். என் பேருக்குலாம் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அது எப்படி வரும்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்போது காலேஜ்லேருந்து ஒரு போஸ்ட் அனுப்புவாங்க, நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு போஸ்ட் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. வை பிகாஸ் ஆஃப் அவர் சேனல் இஸ் மானிட்டைஸ்டு. ஏன்னா இத்தனை நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ரீசனே வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாதா? நம்ம பண்ணுற விஷயம் நிறைய பேர் ரீச் ஆகாதா? நம்ம பண்ணுற விஷயம் யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி ஆறுதலுக்காக தான் ஒரு சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா எல்லா விஷயமே வந்து ஒரு நீடுக்காக இருக்கும். ஏன்னா நான் பண்ணுற விஷயம் நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதனால் ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணுறது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கலாமே. அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் தான் இந்த மானிட்டைசேஷன். இந்த மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் இன்கம் ஜென்ரேட் ஆகும். அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு சம் செட் ஆஃப் ப்ராசஸ்லாம் இருக்குது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன். கூகுள்லேருந்து ஒரு பின்னை மெயில் பண்ணுவாங்க, அதாவது போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு போஸ்ட்டில் தான் ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை திருப்பி நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் போடும்போது அந்த 2 பின்னும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு பின் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒரு $100 வந்ததுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸாக இருக்கும். நான் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் போட்டால் கூட கண்டிப்பாக லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுறேன். வை பிகாஸ் ஆஃப் நான் லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட்ட ரீசனே வந்து நீங்களோட ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க பட் எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, எல்லோரும் லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட சொல்கிறீங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்காக இருக்க நாலேஜ் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து லேர்ன் பண்ணுற விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுவேன். ஸோ என்கிட்ட இருக்க நாலேஜை உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் லாங் ஃபார்ம் வீடியோஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருவாங்க. புதுசாக வந்தீங்கன்னா தான் நம்ம யார், நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடுவோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you again later.